கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிமுறைகள். முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி. தனி மனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழுதல், சமூக மேம்பாட்டுக்கான சிறிய கருத்துக்கள் தான் மாணவர் நெஞ்சுகளில் விதைக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவில், மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நமது பாடநூலில் உள்ளன. தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததியினர் நம் பள்ளி குழந்தைகள். முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெற்றிடும் வகையில் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகள் வகுத்து வெளியிட நான் ஆணையிட்டுள்ளேன். தனி மனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழுதல் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் எண்ணற்ற விழாக்களில் கல்வியின் உன்னதத்தையும் அறிவியல் பூர்வமான சிந்தனை வளர்த்தெடுக்க வேண்டியதான் அவசியத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளேன் என தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் கல்வி சாராத நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. பள்ளி கல்வித்துறை உத்தரவு. தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் கல்வி சாராத நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறை செய்வதற்கு புதிய வழிகாட்டுதல்களை வகுத்து வெளியிட உத்தரவிடப்பட்டுள்ளது. தனி மனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழுதல், சமூக மேம்பாட்டுக்கான சிறிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும். இவ்வாறு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளிகளில் கல்விச்சாராத நிகழ்வுகள் நடத்தப்படக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தரவரிசை பட்டியல் வெளியானது. பொறியியல் சேர்க்கை துணை கலந்தாய்வு தொடக்கம். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு இணைய வழி துணை கலந்தாய்வு தொடங்கியுள்ளன. நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் படிப்பில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் நிரப்புவதற்கான 3வது சுற்று கலந்தாய்வு முடிவடைந்து விட்டது. இதன் மூலம் 1,25,031 இடங்கள் உள்ளன. இந்த காலியிடங்கள் +2 துணைத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பிக்கும் மாணவர்களை கொண்டு நிரப்பப்படும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின் தேர்வர்கள் 15ஆம் தேதிக்குள் கட்டணம் செலுத்த வேண்டும். டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரூப் 1 மெயின் தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தேர்வர்கள் அனைத்து அசல் சான்றிதழ்களையும் ஸ்கேன் செய்து செப்டம்பர் 16ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது கட்டண விலக்கு கோராத விண்ணப்பதாரர்கள் முதன்மை தேர்வுக்கான கட்டணம் ரூ.200 செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் கட்ட வேண்டும். மேலும் விவரங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தை பார்க்கலாம். ரிசர்வ் வங்கி நடத்தும் வினாடி வினா போட்டி. ரூ.24 லட்சம் பரிசு தொகை. கல்லூரிகள் பங்கேற்க யுஜிசி அறிவுறுத்தல். இந்திய ரிசர்வ் வங்கி 90வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தேசிய அளவில் நடத்தப்படும் வினாடி வினா போட்டியில் மாணவர்களை பங்கேற்க செய்யுமாறு அழைத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கான தேசிய அளவிலான வினாடி வினா போட்டி நடைபெற உள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளன. இதை கொண்டாடும் வகையில் பல்வேறு விழாக்கள், பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.rbi.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.